இப்போ 15 சம் பார்க்கலாம். 7.1 எக்ஸசைஸில் 15 சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. வெரிஃபை ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ்னு கேள்வி கேட்குறாங்க. ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை மாற்றி ஏ கண்டுபிடிச்சிக்கோங்க. எப்படி மாற்றினா ரோவெல்லாம் காலமாக மாற்றலாம். 4 5னா திரும்ப இந்த ரோவை இங்கே காலமாக மாற்றிருப்பாங்க. 3 ரோ காலத்தை மாற்றிட்டிங்கன்னா ஏ கிடச்சிரும். அப்புறம் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிங்க. ஏ ப்ளஸ் பிக்கு வந்த ஆன்சர் அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இப்போ ஏ டிரான்ஸ்போஸையும் பி டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணுங்கள், பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் 1 2 3 நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்னு கேட்டிருப்பாங்க. ஏ மைனஸ் பி கண்டுபிடிங்க. அதுக்கு வந்திருக்க ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏ டிரான்ஸ்போஸையும் பி டிரான்ஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள், அதே ஆன்சர் கிடைக்கும். மோரோவர் பி டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பாங்க. பி டிரான்ஸ்போஸ்க்கு வந்த ஆன்சர் திரும்ப டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? பி தான் கிடைக்கும். அதையும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக 16 சம் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மில் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3x4ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூவோட 3x4 ஆர்டரு. பியோட மேட்ரிக்ஸ் தெரியாது, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் பி பாசிபிளாக, பி ஏ டிரான்ஸ்போஸும் பாசிபிளாக. அப்போனா ஏவோட ஆர்டர் வந்து 3x4. ஏ டிரான்ஸ்போஸ் ஆர்டர் இப்போ எப்படி இருக்கும்? 4x3 இருக்கும். அவங்க எதெல்லாம் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பின்னாடி சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். எதெல்லாம் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க? ஏ டிரான்ஸ்போஸ் பி பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஆர்டர் என்ன? 4x3. பியோட ஆர்டர் தெரியாது, அது m×n இருந்துட்டு போட்டோம். இப்போ ரெண்டும் பாசிபிள் அப்படின்னா இந்த எம்மோட வேல்யூ இந்த 3க்கு சமமாக இருக்கணும். ஸோ அப்போ எம்மோட வேல்யூ 3ன்னு முடிவு பண்ணிவிடுங்க. பிஏ டிரான்ஸ்போஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னா பி m×n தெரியாது, ஏ டிரான்ஸ்போஸ் ஆர்டர் 4x3 தெரியும். அப்போ இங்கே செகண்டாக இருக்கிற n இங்கே 4க்கு சமம். அப்போனா எம்மோட வேல்யூ 3ன்னு ஃபஸ்ட்டில் தெரிஞ்சிக்க முடியுது, என்னோட வேல்யூ 4ன்னு கீழே தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்போ பியோட ஆர்டர் 3x4 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? 17th வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் சொல்கிறேன், செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எழுதணும். ஏதோ 2 மேட்ரிக்ஸ் அதை பின்பக்கம் இருக்க எழுதி காமிக்கிறேன், பார்த்துருங்க. இப்போவே இப்படி தான் எழுதணுங்க. பி ப்ளஸ் கியூவை எழுதி காட்டணும். இதுதான் சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ பி மூலம் எப்படி கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துறேன், கவனிச்சுக்கோங்க. பியோட ஃபார்முலா இதுதான், 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஏ கொஷனில் கொடுத்துட்டாங்க, அதை ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருங்க. 1/2 வச்சுட்டு இந்த ஏவையும் ஏஓ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரை அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். பி வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதை பி டிரான்ஸ்போஸாக மாற்றுங்க, திரும்ப பிஏ கிடைக்கும். அப்போ பியும் பி டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்துச்சு, அதுக்கு என்ன பேர்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு பேர். அப்போ பியோட ஃபார்முலா 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்ன சொல்லுவாங்க? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட ஃபார்முலா 1/2 ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இது ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இது ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ், அவ்வளோதான் வித்தியாசம். 1/2 போடுங்க, ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள், வந்திருக்க ஆன்சர் தான் க்யூ. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் க்யூ கிடைக்கும். அதாவது க்யூ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூன்னு கிடச்சிச்சின்னா அதுக்கு பேர் தான் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த பியோட வேல்யூவையும் இந்த க்யூவோட வேல்யூவும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா அதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. அதுதான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கேட்குறாங்க. அதான் பின்பக்கம் எழுதியிருப்போம். பாருங்கள், இப்போ ஏவோட வேல்யூ எப்படி எழுதியிருப்போம்? பி ப்ளஸ் கியூ எழுதியிருப்போம். இது பியோட வேல்யூ, இது கியூவோட வேல்யூ, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஏ கிடச்சிரும். இப்போ என்ன தெரிஞ்சிக்க முடியுதுன்னா, இந்த ஏவோட வேல்யூவை பி ப்ளஸ் கியூன்னு எழுதினா திரும்ப என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். இந்த ஏ இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் த சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை முடிச்சிட்டோம். ஓகேவா? இதே மாடலில் செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இப்போ அடுத்து 18th சம்முக்கு போகலாம். 18th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டரை முடிவு பண்ணிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு ஆர்டர் தெரியும் 3x2, இது ஒரு ஆர்டர் தெரியும் 3x3. சரியா? இவங்க பின்பக்கம் இருக்கிறதுனால இவங்களோட செகண்ட் டேர்மும் இவங்க செகண்ட் டேர்மும் ஏஓ டிரான்ஸ்போஸாக முடிவு பண்ணும். இந்த செகண்ட் டேர்ம் வந்து 2, இந்த செகண்ட் டேர்ம் வந்து 3. அப்போ 2x3 தான் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ்னால் 2 ரோ 3 காலம் இருக்கணும். அதை அப்படியே எழுதிக்கோங்க. உள்ளே எழுதி ரோவையும் காலத்தெல்லாம் கரெஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணுங்கள்.
அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் ஈக்குவேஷன் மேட்ச் பண்ண முடியும். 2a - d ஒவ்வொன்றா கிடைக்கும். அப்படியே சால்வ் பண்ணது தான். இந்த மிடில் ரோ கம்பேர் பண்ணால் எல்லாமே கிடச்சிடும். a 1, bக்கு 2, cக்கு -5. அதுக்கு மேலே உள்ள போட்டிங்கன்னா d, e, f எல்லாம் கிடச்சிரும். எல்லா ஆன்சர் எடுத்துகிட்டு போய் A டிரான்ஸ்போஸில் போட்டிங்கன்னா போதும். A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டா இந்த சம் முடிஞ்சிச்சு. ஃபைன் இந்த A தான் கேட்டிருக்காங்க. இல்லை, A தான் கண்டுபிடிக்கணும். A டிரான்ஸ்போஸோட முடியாதுங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. ஏவோட வேல்யூ வந்து இதை அப்படியே மாற்றி எழுதுறது. இப்போ இங்கே கிடச்சிருக்க ரோவை என்ன செய்யணும், காலம் மாற்றி எழுதுகிறோம். ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவை காலம் மாற்றி எழுதுங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 19th சம் பார்க்கலாம். 19th சம்மில் வந்து A × A டிரான்ஸ்போஸ் = 9i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு x1 y வேல்யூ கண்டுபிடிக்கணும். A கொடுத்துருக்காங்க, A டிரான்ஸ்போஸ் மாற்றிடுங்க. ஓகேவா? ஏவோட வேல்யூ A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் 9iன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 9 9 9 போட்டு பாக்கிலாம் 0 கொண்டு வந்துக்கோங்க. சாதாரணமாக மல்டிப்ளிகேஷன் ரோ காலத்தை மல்டிப்ளை பண்ணி அதில் ஏதோ 2 டேர்மை ஈக்குவேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்து இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுறாங்க. பண்ணானா ஒரு 2 ஈக்குவேஷன் கிடைக்கிது. அதை சால்வ் பண்ணால் x-க்கு -2 கிடைக்கும். அடுத்தது y-க்கு -1 கிடைக்கும். சரியா? இது வரைக்கும் உள்ளதை மட்டும் போடுங்க. நான் PDF இப்போ சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாக்கி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.